ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வேறு எந்த வீடியோக்களும் போடுற வாய்ப்பு இல்லை. ஒரு 2-3 நாளைக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன். கரூர் சம்பவம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, வார்த்தைகள் இல்லை. எதுக்காண்டி ஒரு இடத்த, அதாவது அவங்களே ஒரு இடத்துக்கு வந்துருக்கு, அவங்களே ஒரு இடத்துக்கு விற்பாங்க, அதுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியதுக்குரிய அரசாங்கமும் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இந்த இதை வந்து இந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுக்குற ஆளும் பார்த்திங்கன்னா பத்திரமா தான் இருக்காங்க. இடத்த தேர்வு பண்ணிவிட்டு ஒரு மீட்டிங் நடத்தக்கூடிய ஆளும் பத்திரமா தான் இருக்காங்க. அரசாங்கமும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு இது பண்ணணும்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கூட்டத்துக்கு கூத்தாடிகள் பின்னாடியும் நடிகர் பின்னாடியும் அரசியல்வாதி பின்னாடி போனதெல்லாம் போதுண்டா? என்ன அவன் பெரிய புதியன கிடையாது. ஏண்டா 3 வயசுக்குள்ள கற்பிணி பெண்களாம யாராச்சும் போனீங்க, அப்படி என்னடா அவன் பெரியப்பன் நாட்டையே திருத்தப்படுத்தக்கூடிய இதே தூதரா? பேசிக், அதாவது அடிப்படை அறிவு இருந்தால் இந்த விஷயத்துக்கு பண்ணியிருக்க மாட்டானுங்க. இந்த விஷயத்தை நடந்ததுக்கப்புறம் சில நாட்கள் முட்டு கொடுக்குறானுங்கள, நம்ம பெரிய ஆள் மேலே வச்சுக்கிட்டு 39 உயிர் இறந்துருக்கு. இன்றைக்கி ஒரு உயிர் வந்து எக்ஸ்ட்ரா போயிருக்கு, 40 உயிர். 40 உயிர் போனதில் ஒருத்த முறையாக மனசாட்சி இல்லாமல் பேசுவீங்க. முதல்ல தொண்டன்னா யார், தலைவன்னா யாருங்கிறது தெரிஞ்சுக்குங்க. தலைவன்னா தொண்டர்கள் அனைவரும் வெளியில் போயிட்டு கடைசியாக தலைவன் போடுறது தான் சிறந்த அரசியல்வாதி, சிறந்த தலைவன். அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் முதல்ல போய்டுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போங்கன்னா இந்த கேவலமான அரசியல்கள் தெரியல. ஒரு 10-15 வருடங்கள் முன்பு ஒரு ஆளுமிக்க ஒரு ஆள், ஒரு உச்சபட்ச நடிகர் தான் வரும். அவர் கூட்டம் போட்டார்னா அந்த கூட்டத்துக்கு ஆளாக வந்துவார், கடைசியாக தான் வெளில போவார். நான் யாரை சொல்கிறேங்கன்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவரை சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை, அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து பார்க்குற அவருக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு கூட்டம் கூடு சுற்றி நீங்கள் காசை கொடுத்து கூப்பிட்டு வருவீங்க. தன்னிச்சையாக கூட்டம் போடுறது 2 பேர். ஒன்று வந்து கர்மவீரர் காமராஜர் அவருடைய இறப்புக்கு வந்த கூட்டம், அதற்கடுத்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர் வந்த கூட்டம். இதற்கு அப்புறமாக சுயமாக கூடின கூட்டம் பார்த்திங்கன்னா மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இன்றைக்கி நானும் கட்சி வச்சுருக்கேன், நானும் பெரிய ஆளாயிட்டேன்னு சொல்லிட்டு கூட்டம் கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பின்னாடி பாருங்கள். திரும்பி இத்தனை பேர் நீங்கள் வந்து அதில் காசை போட்டு அழைச்சி வைங்க. ஏன்னா 2 வாரம் உங்கள் மேலே மதிப்பு மரியாதை இருந்துச்சு. முதல் வாரம் பண்ணிங்க, ஆளுங்கட்சி தெரியாது சொல்லி மக்களோட கவனம் தெரிஞ்சிச்சு. 2வது இடத்துல நீங்கள் பேசும்போது சில விஷயங்கள் வார்த்தையை விட்டுருங்க. அதுலேயும் உங்களுக்கு அவங்க மேலே பதிர்ச்சி இருந்தாலும் உங்கள் மேலே மரியாதை இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை உணவு விட்டீங்க. யார் பொறுப்பெடுத்துக்கான்னு தெரியல. தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது கூட்டத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் அதை அங்கே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டேட்டாவை கொடுத்துட்டு பாருங்கள். முதல்ல நீ சொன்ன பேச்சியை உங்கள் கட்சிக்கான ஆள் உங்கள் ரசிகனே கேட்க மாட்டான், நீ என்னத்தை தமிழ்நாட்டு ஆளை கேட்க போகிறேன்னு தெரியாது. அப்படிங்கிறத வச்சுட்டு வீடியோ முடிக்கணும். கணத்தை